இத்தனை 60 ஆண்டு காலம் இந்த நாட்டில் வாழ்த்து கூட கடைசி 20 ஆண்டுகள் நிம்மதியாக இருக்கிறதுக்கான கட்டணத்தை நம்ம கொடுப்பாங்க. எல்லாத்தையும் நாம யோசிக்கணும். ஒரு பக்கம் தெரிஞ்சு தென்னாட்பால் அந்த வேகத்துக்கு இன்னொரு பக்கம் வயதான பெரியவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், பக்குவப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய கடைசி காலத்தை பக்குவமாக வாழ்வதற்கான வசதியை நாம் அதனால் ரொம்ப நேரம் நான் பேசிட்டு போயிருக்கேன். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நிறைய பேசுவோம், நிறைய விஷயங்களை நாம் பேசுவோம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துப்போம். அதனால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆனால் நான் பேச அது அப்படியே மேலே வந்துட்டு எனக்கு இது புதுசுங்க அப்படியே நானும் மேனேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கும் பிரதமருக்கும் இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நம்முடைய கௌரவம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்அக்ரி பண்றோம்னா கம்பீரமாக ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டிஸ்அக்ரி. 3 மொழி கொள்கை சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய டைம் டேபிளில் மாற்றம் 2029 தான் 9ஆம் கிளாஸ் பசங்க 3வது மொழியை படிச்சு 2020 மாற்றிய பொழுது நாம் பொருள் அதில் எந்த மாற்றத்தை இருக்கு. நாம் அப்போஸ் பண்றதுக்காக யாரையும் அப்போஸ் பண்ண மாட்டோம், எதிர்ப்பதற்காக நம்முடைய அரசு எப்படி திமுகவை பார்க்கிறோமோ, டிவிகேவை பார்க்குறோமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்குறோமோ, எப்படி அண்ணன் அன்புமணி அவர்களை பார்க்குறோமோ, எப்படி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், எல்லா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், அம்மா பிரேமலதா அவர்கள், எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்க்கிறேன். அதற்காக நம்ம போய் ஒரு வன்மமோ எதுவும் கிடையாது. கட்சி அவங்க கொள்கையை அவங்க முன்னிறுத்த போறாங்க. நம்ம இயக்கத்தினுடைய கொள்கை, நம்ம கட்சியினுடைய கொள்கையை நம்ம முன்னிறுத்த போறோம். யாருக்கும் நாம் போட்டி கிடையாது. மக்கள் முன்னாடி தரம் பார்த்து மக்கள் நம்மை தேர்ந்தெடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு மக்கள் முன்னாடி நம்ம நிற்கிறோம். அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டீங்க. அமித்ஷாஜி அவங்கள நீங்க பாத்தீங்க, போட்டோ எல்லாம் வந்துச்சு, என்ன விஷயம் அப்படி. அமித்ஷாஜிட்டையும் அமித்ஷா அவர்கள்ட்டையும் ரொம்ப பொறுமையா போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண நான் போகணும். அதே நேரத்தில் நான் யாரிடமும் சண்டை போட்டு விட்டு தமிழகத்தில் உட்கார்ந்து ஐ எம் ரிசைனிங் ஃப்ரம் பார்ட்டின்னு அனுப்புற ஆள் நான் கிடையாது. எனக்கு அது பழக்கமும் கிடையாது. நேராக உங்க கண்ணை பார்த்து சொல்லிட்டு சில தவறுகள் இருந்தாலும் அதையும் சொல்லிவிட்டு போகக்கூடியதை என் பண்பு. அதை நாகரீகமாக செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தான் வெளியே வந்தேன். அப்படித்தான் ஒரு தலைவர்கிட்டையும் பண்ணேன். அதை நாம் எப்பொழுதுமே பண்ணுவோம். நாகரீகமான அரசியலை முன்னெடுப்போம். சமூக வலைதளத்துல ஆபாசம் வேண்டாம். சமூக வலைதளத்துல நல்லதை பேசுவோம். எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணட்டும். பொறுமை பொறுமை பொறுமை. கடைசியா அந்த வார்த்தையை திரும்ப நான் பயன்படுத்துறேன். பில்டிங் கட்டுறோம், கீழிருந்து கட்டுறோம், அதை சரியான முறையில கட்டி எடுத்துட்டு போகணும். நம்புங்க, கூட இருங்க. 42 ஆண்டுகள் வளைஞ்சு நெளிஞ்சு சுத்தி இன்னைக்கு இந்த இடத்துல உங்க முன்னாடி வந்து உட்கார்றேன். நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய புரட்சியை, மாற்றத்தை தமிழகத்திற்காக, ஒரு பாரத நாட்டுக்குள்ள, இந்திய நாட்டுக்குள்ள முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வருவது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோள். வேறு எதுவும் நம்முடைய குறிக்கோள் கிடையாது. அதற்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும், கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் உங்களுடைய பொறுமைக்கு நன்றி தெரிவித்து மறுபடியும் சொல்லிக் கொள்கிறீங்க. அரசியல்ல நிறைய பாரதிய ஜனதா கட்சியில ஆகஸ்ட் 25, 2020 டெல்லியில் இணைஞ்சு தமிழகத்தில் தமிழக மக்களுக்காக ஒரு 6 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இன்னைக்கு எந்த இடத்துல இணைஞ்சனோ அதே இடத்துல மரியாதையோடு, பண்போடு, அன்போடு என்னுடைய பாதை வேறு பாதையில் பயணம் செய்வது. இலக்குகள் இன்னும் பெரிதாக இருக்கிறது. நிறைய மக்கள் முயற்சி செய்கின்றனர். ஒரு புதிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இன்னைக்கு ரொம்ப பண்போடு சொல்லிவிட்டு அதே இயக்கத்திலிருந்து வெளியே இது தமிழர் பண்பும் கூட வச்சுக்கலாம். வெளியே சென்றாலும் கூட மரியாதையோடு சொல்லிவிட்டு செல்வது நம்முடைய பண்பு என்பதுதான் எனக்கு இலக்கணமாக இருந்தது. இன்றிலிருந்து நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு, பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூவ்மெண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். எல்லோரும் சேர்ந்து இணைந்து அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அதற்கு முன்பு சில விஷயத்தை சொல்லணும். என்னுடைய அரசியல் பாதை என்பது ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு இங்கே முன்னாடி ஈஸி பார்ட் கிடையாது.